தைரியம் தன்னம்பிக்கையும் இருந்தா எந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துடலாம். அதை கொடுக்கறது தான் கவுன்சிலிங். எல்லா பெண்களுக்கும் சூசைட் ஒரு சொல்யூஷனே கிடையாது. எல்லா பெண்களுக்கும் பிரச்சனைகள்னு வந்ததுன்னா செல்போன் இல்லாம யாருமே கிடையாது. எடுத்து பாருங்க, பக்கத்துல ஏதாவது சைக்காட்ரி டாக்டர்ஸ் இருக்காங்களா பாருங்க, இல்ல கவுன்சிலர் இருக்காங்களா பாருங்க. தயவு செஞ்சு போங்க. போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்து ரெமெடி கிடைக்கும். சூசைட் ஒரு சொல்யூஷனே கிடையாது. நம்மள அழிச்சுக்கிறதால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தீருது அப்படின்னா எல்லாருமே அவங்கள பிரச்சனை வரும்போது அழிச்சிட்டு போயிடலாம்ல. எல்லாருமே சூசைட் பண்ணிட்டு போயிடலாம். அது சொல்யூஷனே கிடையாது. எல்லா வகையிலயும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஒரு செகண்ட் யோசிச்சு வெளியில வாங்க. ரிதன்யா மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பாவம் இன்னைக்கு சூசைட் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா எவ்வளவு வேதனை வழியை அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி இதுக்கு போகாதீங்க. ஒரு ஹெல்ப் கேளுங்க, வெளியில தாராளமா கிடைக்கும். உங்களுக்கு தெரியாம ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லா பக்கம் இருக்கு. ஒரு கவுன்சிலர்கிட்ட போங்க, கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இந்த ரிதன்யா எல்லாம் கவுன்சிலர்கிட்ட போயிருந்தான்னு வைங்க, கண்டிப்பா இன்னைக்கு இந்த பொண்ணு சூசைடுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஒரு சொல்யூஷன் அந்த பொண்ணு கண்டிப்பா கிடைச்சிருக்கு. ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் கொடுத்திருப்பாங்க. தயவு செஞ்சு பெண்களே சூசைடுக்கு போகாதீங்க, வெளியில வாங்க. எத்தனையோ வாழ்றதுக்கு நிறைய வழி இருக்கு.